ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதில் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, கோயம்புத்தூர் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ சார் நாங்கள் படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், இப்போ இதில் எதுக்கு சார் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்குறீங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஏன் நாங்கள் பார்க்கணும்? இப்போ திரும்ப அது ரிப்பீட்டும் ஆக போகிறது கிடையாது. இப்போ திரும்ப நம்ம ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா, எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா பவுலர் வந்து எந்த பந்து போட போறான், எந்த மாதிரியான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க ஒரு பால் 2 பால் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 பால்லே தெரிஞ்சிடும், ஓ இவங்க வந்து இவங்க ஆக்ஷன் இப்படிதான் இருக்கு, இந்த பக்கம் தான் எய்ம் பண்றாங்க அப்படிங்கிறத கணிச்சு தேர்ட் பால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகி நீங்க ஆடுவீங்க. ஒரு கபடியில கூட 2 பாயிண்ட் வந்து உங்களை அவுட் பண்ணிட்டு போறான் அப்படின்னா நம்ம 2 தடவையுமே இந்த பக்கம் தான் அவுட் பண்ணிருக்காங்க, அவன் இப்படிதான் கால் டச் பண்றான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து 3வது ரைட் வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி நீங்க வந்து அப்போசிங்கா நிப்பீங்க. சரிங்களா? அப்போ ஒரு பேட்டர்ன் வந்து விட்டுட்டு போவாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நாங்க இந்த இடத்துல இருந்து தான் கேட்க போறோம், இதுதான் எங்களோட வந்து ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ், இதெல்லாம் இங்க வந்து ஸ்கோரிங் ஏரியால இருந்து கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையத்தை விட்டுட்டு போவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த வரிசையில நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிகேல ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அப்படியே சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? 50 கொஸ்டின் பார்க்க போறோம். அதன் வரிசையில முதல் கொஸ்டின். ஓகேவா? The languages spoken in Sikkim, அதாவது சிக்கிம் மாநிலத்தில் பேசும் மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ், கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ், அவங்களோட கரன்சிஸ், அப்புறம் இந்த லாங்குவேஜஸ், அவங்களோட டான்சஸ், அவங்களோட பாரம்பரிய மொழி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே, திருவிழாக்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும், மனப்பாடமா படிக்கணும், தூக்கத்தில் எழுதி கேட்டா கூட பதில் சொல்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த சிக்கிம் மாநிலத்தில் பேசும் மொழிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிம் பக்கத்திலேயே இந்த பக்கம் நேபாளி, இந்த பக்கம் பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2மே இருக்கா, அதனால சி, அதாவது நேபாளி அவங்க பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க, அவங்களோட லாங்குவேஜ் என்ன பாத்தீங்கன்னா லெப்சா, அப்புறம் இது பூட்டானி இல்ல பூட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்டியா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படின்னா பூட்டியா. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜஸ். சரி, ஓகே. 2வது கொஸ்டின் பார்ப்போமா? 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபேமஸ் காமாக்கியா தேவி டெம்பிள் இஸ் லொகேட்டட் இன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமாக்கியா தேவி கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அசாம். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெம்பிளை வச்சு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அதன் வரிசையில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீனாட்சி அம்மன் டெம்பிள் எங்க இருக்கு? தமிழ்நாடு. ஓகேவா? அதே மாதிரி இந்த அக்ஷர்தாம் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ஷர்தாம் டெம்பிள் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குஜராத்லயும் இருக்கு, டெல்லியிலையும் இருக்கு. குஜராத், டெல்லி 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷர்தம் டெம்பிள் இருக்கு. சரிங்களா? இப்ப கர்நாடகான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோமதீஸ்வரர் கோவில், இப்ப ஒடிசா எடுத்துட்டீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில், கொனார்க் சூரியன் கோவில், அதுக்கப்புறம் சூரியன் கோவிலையும் வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. கொனார்க் சூரியன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரிசால இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மோதேரா சூரியன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சோமநாதர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் குஜராத்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அபு கோயில், அபு குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த மாதிரி அமர்நாத் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, கேதார்நாத் பத்ரிநாத் உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 3வது, Who among the following is also known as the Iron Man of India? பாருங்க, கீழ்கண்டவர்களில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? இப்ப மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா பாபா, தேசத்தின் தந்தை, சபர்மதியின் புனிதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப மோதிலால் நேரு
பண்டிட் மோதிலால் நேரு அப்படி சொல்லுவாங்க. இந்த மோதிலால் நேரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட தந்தை. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிலால் நேரு. சரிங்களா? இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஹிஸ்டரி பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 இந்தியா விடுதலை அடையுது. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 590க்கு மேல 590+ சுதேச அரசுகள் இருக்கு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் அப்படிங்கிற பேரே கிடையாது, மாகாணம், சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இந்தியாவை விட்டு வெளியே வந்து ஆங்கிலேயர்கள் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க இந்துக்கள் இருக்கீங்க, முஸ்லீம் இருக்கீங்க, அது எனக்கு தெரியாது, நீங்க ஒன்னா இருக்கிறதாலும் இருந்துக்கலாம், இல்ல பிரிஞ்சு தனித்தனியா நாடாகிதான் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா சில சுதேச அரசுகள்லாம் வந்து இணைய மறுக்கிறாங்க. பாகிஸ்தான் தனியா போயிடுச்சு, அது இல்லாம இந்தியாவுக்குள்ள இருக்க சுதேச அரசுகள் இணைய மறுக்கிறாங்க. அதுக்காக இந்தியா வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சுதேச அரசுகளை இணைக்கும் பணியில முக்கியமான பங்காற்றியது வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லபாய் பட்டேல். இவருடைய பேச்சுக்கு இணங்கிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுதேச அரசுகள் இந்தியாவில இணைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் யார் அப்படின்னா நம்ம வல்லபாய் பட்டேல். சரிங்களா? இதுல கடைசியில மூணு இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இணையவே மாட்டாங்க. ஜுனாகத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர். எல்லாரும் இணைச்சு சேர்த்துட்டாலும் கூட இந்த சுதேச அரசுகள்ல கடைசியில இந்த ஜுனாகத், ஓகேவா, ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர். இந்த ஜுனாகத் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த ஹைதராபாத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் நடவடிக்கையினால வந்து பாத்தீங்கன்னா அதை இணைச்சுப்பாங்க. எப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது ஒரு ஆபரேஷன் சிந்தோர் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஹைதராபாத்தை இணைக்கிறதுக்கு எந்த ஆபரேஷனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபரேஷன் போலோ. ஓகேவா? இந்த காஷ்மீர் எப்படி இணைப்பாங்க அப்படின்னா ராஜா ஹரிசிங் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, ஆர்டிகல் 370. ஓகேவா? 370 அந்த ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வாங்க கூடாது, விற்க கூடாது, உங்க நாட்டுல இருக்கிற எல்லா விதிமுறைகளுமே எங்க மாநிலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் வந்து லிபரலா பண்ணி இந்த காஷ்மீர் இணைச்சாங்க. அதே மாதிரி இந்த ஜுனாகத் அதையும் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் உதவுனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? 4வது கொஸ்டின், மேகாலயா மாநிலத்தின் தலைநகரம் என்ன? கேபிட்டல் ஆஃப் மேகாலயா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? மேகாலயோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயா ஷில்லாங். ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்ன? கேங்டாக். சிக்கிமோட தலைநகரம் தான் கேங்டாக், நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப ஐஸ்வால் எதோட தலைநகரம் பாத்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டா அது ஐஸ்வால். மேகாலய மாநிலத்தின் தலைநகரம் என்ன கேட்டா ஷில்லாங். அப்ப சிக்கிமோட தலைநகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேங்டாக். டார்ஜிலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு. ஆனா மேற்கு வங்கத்தோட தலைநகரம் டார்ஜிலிங்கான்னு கேட்டா கிடையாது. மேற்கு வங்கத்தோட தலைநகரம் எதுன்னு கேட்டா கல்கத்தா. ஆனா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய வந்து ஒரு கோடை வாழிடம். ஓகேவா? ஒரு கோடை வாழிடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட கோடை காலத்தின் தலைநகரம் டார்ஜிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கேபிட்டல்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நீங்க கண்டிப்பா படிக்கணும். அடுத்து 5th கொஸ்டின், Who was the first human astronaut to land on the moon? சந்திரனில் அதாவது நிலவில் தரையிறங்கிய முதல் மனித விண்வெளி வீரர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிலவில் கால் வைத்த முதல் மனிதர் யாருன்னு கேட்டா நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அப்ப விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னு கேட்டா யூரி ககரின். ஓகேவா? நான் சொல்றது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னு கேட்டா யூரி ககரின். விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா வேலண்டைன் தெரஷ்கோவா. ஓகேவா? அப்ப அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா இந்த ராகேஷ் சர்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னு கேட்டா உலகத்துல முதல் மனிதர் யாருன்னு கேட்டா யூரி ககரின். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய மனிதர் யாருன்னு கேட்டா ராகேஷ் சர்மா. ஓகேவா?
விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா வேலண்டைன் தெரஸ்கோவா. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டா கல்பனா சாவ்லா. சரியா, கல்பனா சாவ்லா. இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, சந்திரனின் தலையணிய முதல் விண்வெளி வீரர் யார்? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆறாவது கொஸ்டின், பங்களாதேஷ் வாஸ் லிபரேட்டட் இன் த இயர். வங்காளதேசம் விடுதலை பெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, இந்த வங்காளதேசம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரமாவதுக்கு முன்னாடி ஒரு பாட்டா இருந்தது. சரிங்களா, என்னவா இருந்தது? ஒரு பாட்டா இருந்தது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1905 வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கர்சன் பிரபு அறிவிப்பார். சரிங்களா, 1905 வங்க பிரிவினை யாரால் அறிவிக்கப்படும்? கர்சன் பிரபுவால் அறிவிக்கப்படும். ஓகேவா, வங்க பிரிவினை அறிவிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நிர்வாக வசதிக்காக தான் பிரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆக்சுவலா எந்த இதுக்காக பிரிச்சிருப்பாரு? பாதைய பிரிக்கிறதுக்காக. அதாவது பாதைனா எந்த பாதைனா விடுதலைக்காக போராடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வழியை திருப்பி விடணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் அவங்கக்கிட்ட சண்டையை மூட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வங்க பிரிவினையை அறிவிப்பாரு நம்ம கர்சன் பிரபு. சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 1947 அதாவது முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்கிற ஊர்களை எல்லாம் சேர்த்து பாகிஸ்தானா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட தனியா போயிருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து அதிகமா இருக்கிற நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒரு நாடு ஆகிருவோம். அப்ப இந்த வங்காளம் அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிழக்கு வங்காளம், இந்த வங்காளம் இருக்கு அப்படின்னா இது மேற்கு வங்காளம், இது கிழக்கு வங்காளம். சரிங்களா, இது மேற்கு வங்காளம், இது கிழக்கு வங்காளம். இந்த மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருக்காங்க, இந்த கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்ப இந்தியா விடுதலை ஆகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மேற்கு வங்காளத்துல இந்து அதிகமா இருக்கிறவங்க நீங்க இந்தியா கூட போயிருங்க, இந்த கிழக்கு வங்காளத்துல இருக்கிற முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்காங்கல்ல இதை வந்து பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப ஓகேவா, அப்ப பாகிஸ்தான் இந்த பக்கமும் இருக்கு, மேற்கு பாகிஸ்தான், இது என்னவா இருக்கு கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா, கிழக்கு பாகிஸ்தானா இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் சரியா நடக்கல, அங்க கொண்டு வர சட்டங்கள் அங்க கொண்டு வர திட்டங்கள் எதுவுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளட்ஜா இங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ இந்தியாவோட பிரதமரா இருந்த இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சண்டை போட்டு எந்த வருஷம் அப்படின்னா 1971 சண்டை போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட சண்டை போட்டு பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தராங்க. இந்த கிழக்கு பாகிஸ்தானா இருக்குல்ல, இவங்க தனிநாடு கேட்டாங்கல்ல, இவங்களுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட சண்டை போட்டு கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்தஸ்தை உடைச்சு இவங்களுக்கு வங்காளதேசம் அப்படிங்கிற தனி நாடு அந்தஸ்து வாங்கி தராங்க. யாரு? இந்திரா காந்தி. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971. அதனாலதான் இந்திரா காந்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படி சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவின் இரும்பு பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி. சரிங்களா, அப்ப பங்களாதேஷ் எந்த ஆண்டு விடுதலை பெற்றது அப்படின்னு கேட்டா 1971. சரிங்களா, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட சண்டை போட்டு பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தருவாங்க. சரிங்களா, அடுத்து அமிதாப் பச்சன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபீல்ட்? அமிதாப் பச்சன் கீழ்கண்ட எந்த துறையோடு தொடர்புடையவர்? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அமிதாப் பச்சன் சினிமாவோடு தொடர்புடையவர். இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, சில பேரை கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, அமிதாப் பச்சன் இந்த மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பிரபலமான இந்தியர்கள் அவங்களெல்லாம் கேட்டு அவங்க எந்த துறையோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீரஜ் சோப்ரா கூட கேட்கலாம், விளையாட்டோடு தொடர்புடையவர். ஓகேவா, மம்தா பானர்ஜி எந்த துறையோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. அரசியல் கட்சியோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதெல்லாம் கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா, இதுதான் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா, தேவையில்லாதெல்லாம் படிச்சு மார்க்க விடுறதுக்கு தேவையுள்ளதை மட்டும் படிச்சுங்க. ஓகே, இங்க பாருங்க. அடுத்து கோவாவோட தலைநகரம் என்ன? கோவாவோட தலைநகரம் நமக்கு தெரியும், ஆப்ஷன் சி பனாஜி. கோவா மாநிலத்தின் தலைநகரம் பனாஜி. அப்ப இந்த டிஸ்பூருங்கிறது எதோட தலைநகரம்? அசாம். ஓகேவா,
அங்கேயே பார்த்தோம். மிசோரமோட தலைநகரம் தான் ஐஸ்வால். மிசோரம் ஐஸ்வால். நாகாலாந்து கோஹிமா. சத்தீஸ்கர், சத்தீஸ்கரோட தலைநகரம் தான் ராய்ப்பூர். ஓகேவா. ஜார்க்கண்டோட தலைநகர் சத்தீஸ்கர், ராய்ப்பூர். ஜார்க்கண்டோட தலைநகரம் ராஞ்சி. சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழம்பிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அசாம், டிஸ்பூர். இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா படிங்க. கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரலன்னா இன்னைக்கு கேளுங்க என்னன்னு. ஓகேவா. அடுத்து 11 கொஸ்டின். வாட் இஸ் த லோவர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நோன் அஸ்? நாடாளுமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்ம நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கு. ஓகேவா. நம்ம நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கு. ஒண்ணு மேலவை, இன்னொன்னு கீழவை. ஓகேவா. ஒண்ணு மேலவை, ஒண்ணு கீழவை. ஒண்ணு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது, இன்னொன்னு மறைமுக தேர்தல். அதாவது நேரடி தேர்தலை சந்திக்க விடுறது எதுனா இந்த கீழவை. மறைமுக தேர்தலை சந்திக்கக்கூடியது எதுனா இந்த மேலவை. ஓகேவா. இது நேரடி தேர்தல், மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இது மறைமுக தேர்தல் நடக்கும். ஓகேவா. இந்த கீழவை என்ன சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா லோக்சபா, அதாவது மக்களவை அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. இது என்ன சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா ராஜ்யசபா. ஓகேவா. மாநிலங்களவை அப்படி சொல்லுவாங்க. இதைத்தான் இங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நாடாளுமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இங்க பாருங்க, கீழவை லோக்சபா. சரிங்களா. மேலவை தான் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நம்பர்ஸ், இதுல எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இதுல எத்தனை மினிஸ்டர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருதுங்க. சரியா. அடுத்து ஏஜ் ஆஃப் ட்ரீஸ் கேன் பி அசர்டைன்ட் பை, அதாவது மரத்தின் வயது எதை வைத்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதோட உயரத்தை வச்சா, அதன் வளையங்களின் எண்ணிக்கையை வச்சா, அதன் எடையை வச்சா, அதாவது வெயிட், வேர்கள் எவ்வளவு ஆழத்திற்கு ஊடுருவியது அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னா ஆப்ஷன் பி, அதன் வளையங்களின் எண்ணிக்கை. ஓகேவா. இப்ப எப்படின்னா ஒரு மரம் இருக்கு, அது எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை அறுத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வட்டமா இருக்கும், நிறைய வட்டமா இருக்கும். அது எவ்வளவு இருக்கு அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஆனுவல் ரிங்ஸ் பிரசன்ட், அந்த வளையங்களின் எண்ணிக்கையை வச்சுதான் அது எவ்வளவு ஆண்டு பழமையானது அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா. ஆப்ஷன் பி. அடுத்து 13 கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் கிரிக்கெட். இதுல கீழே உள்ள எது கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பவுன்சர். ஓகேவா. பந்து குத்தி எலும்பி நம்ம தலைக்கு மேலேயோ இல்ல ஷோல்டருக்கு மேலேயோ வரும் பாத்தீங்களா, பவுன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. ஓகேவா. இந்த கோல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பாலு, இந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா வாலிபாலு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா. எந்த விளையாட்டுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஏன்னா அது எல்லாமும் கொஸ்டின்ஸ்ல வருது. ஓகேவா. அடுத்து 14 கொஸ்டின். விச் இஸ் த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டைகர். இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. ஓகேவா. இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு தான் யானை. ஓகேவா. பாரம்பரிய விலங்கு தான் யானை. ஓகேவா. அப்ப இந்த சிங்கம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இந்தியாவோட தேசிய லட்சினை அப்படி அதுல இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அதுல இருக்கிற விலங்கு வந்து எது பாத்தீங்கன்னா சிங்கம். அது வந்து பாத்தீங்கன்னா நான்முக சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகரோட சரணா தூண் அதுல இருந்து எடுத்தது. சரிங்களா. இப்படி போட்டுக்கலாம், நான்முக சிங்கம். அதுல நமக்கு தெரியுற மாதிரி 3 தான் இருக்கும். அப்புறம் 3 தான் இருக்கும் சார், நீங்க 4 சொல்றீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் தெரியாம இருக்கும். சரிங்களா. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி, இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. இந்த சிங்கம் எங்கன்னா அந்த நான்முக சிங்கம் அசோகர் சரணாத்தூன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய நதி கங்கை 2008ஆம் ஆண்டு இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து ஜிகேல லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா the king who built the தாஜ்மஹால் at Agra was, ஆக்ராவில் தாஜ்மஹாலை கட்டிய மன்னர் யார்?
அதாவது தாஜ்மஹால் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரால இருக்கு. அத கட்டின முகலாய மன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஷாஜகான். டெல்லி செங்கோட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து ஷாஜகான் தான் கட்டினாரு. முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது ஷாஜகானின் காலம். ஏன்னா நிறைய கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு, நிறைய கட்டடங்களை கட்டியிருப்பாரு. அதான் சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா ஜிசியா வரி, முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது ஜிசியா வரி விதித்த முதல் மன்னர் குத்புதீன் ஐபக். அதை ஒழித்தவர் அக்பர். ஓகேவா? அத இவர் தான் நல்ல மனசு பண்ணி எல்லா மதத்தினரும் முன்னு அப்படின்னு சொல்லிட்டு சமய நல்ல இணக்கத்தை கொண்டவர் இந்த அக்பர். அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த ஜிசியா வரியை ஃபர்ஸ்ட் ஒழிச்சாரு. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அவுரங்கசீப் திரும்பவும் அந்த ஜிசியா வரியை கொண்டு வந்தார். ஓகேவா? கடைசியா ஜிசியா வரி அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் யாருன்னு கேட்டா அவுரங்கசீப். சரிங்களா? முகலாய மன்னர்களின் பொற்காலம், முகலாயர்களின் பொற்காலம் யாரோட ஆட்சி காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஆட்சி காலத்துல. ஓகேவா? அவ்வளவுதான். வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்மியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சயின்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். சயின்ஸ்ல 15 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு ஆர்மில. அந்த 15 கொஸ்டினோட ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். போலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which is the only mammal that can fly? பறக்கும் திறன் கொண்ட பாலூட்டி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. கோழி, ஹென், பேட், வவ்வால், ஸ்னேக், பாம்பு. மேற்கண்ட அனைத்தும் ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. இதுல விலங்குகள் வந்து இனப்பெருக்கம் செய்யும் போது ஒரு சில விலங்குகள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும், ஒரு சில விலங்குகள் வந்து குட்டி போட்டு பாலூட்டுபவையா இருக்கும். இதுல பறக்கக்கூடிய பாலூட்டி, பறவைகள்லயே ஒரே ஒரு பாலூட்டி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட். சரிங்களா? பேட் மட்டும்தான் பறக்கும் திறன் கொண்ட பாலூட்டி. வவ்வால் தான் பறக்கும் பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the heavenly body which has its own light is called. கீழ்கண்டவற்றுள் தானாகவே ஒளியை உமிழக்கூடிய ஒரு வான் பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேலக்சி அப்படின்றது விண்மீன் மண்டலம் முழுதும் ஒளிருமா அப்படின்னா தானாகவே ஒளிருமா, ஒளியை உமிழுமா அப்படின்னா ஒளிராது. விண்மீன் மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒளியை உமிழும் பண்பு கொண்டவை அல்ல. சரிங்களா? அதே மாதிரி காமெட், வால் நட்சத்திரமும் தானாகவே ஒளியை உமிழாது. அதே மாதிரி நட்சத்திரம், சரிங்களா, ஸ்டார் மட்டும்தான் ஒளியை உமிழக்கூடிய பண்பு இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப சன் கிட்ட இருந்து நமக்கு ஒளி கிடைக்குது அப்படின்னா சன் இஸ் எ ஸ்டார். சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். சரியா? அதனாலதான் சூரியனும் ஒளிருது. சரிங்களா? ஒளிரக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல நட்சத்திரம் மட்டும்தான். கோள்கள், சரிங்களா, கோள்கள் மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. கோள்கள் எல்லாத்துக்குமே ஒளிரும் பண்பு இருக்கு. ஆனா எந்த கோள்களுக்குமே தானாகவே ஒளிரக்கூடிய பண்பு இல்லை. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்த்ரைட்டிஸ் இஸ் எ டேஷ் ரிலேட்டட் டிசீஸ். கீழ்கண்டவற்றுள் ஆர்த்ரைட்டிஸ் என்பது எது தொடர்பான நோய்? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டுவாதம், கீழ்வாதம் அப்படி சொல்லுவாங்க. இது எதனால ஏற்படும் அப்படின்னா குருத்தெலும்புகள்ல ஏற்படக்கூடிய உராய்வினாலயோ அல்லது மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய சினோவியல் திரவம் அதோட குறைவுனாலயோ ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதனால என்ன பண்ணும் அப்படின்னா இது மூட்டுக்கள்ல இருந்து வீக்கம் ஏற்படும். இதுதான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எது தொடர்பான நோய் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆர்த்ரைட்டிஸ் வந்து எலும்பு, சரிங்களா, நம்மளோட எலும்பு மூட்டுக்கள்ல வீக்கம் ஏற்படும். அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். எலும்பு தொடர்பான ஒரு நோய், போன் ரிலேட்டட் டிசீஸ். ஆர்த்ரைட்டிஸ் இஸ் எ போன் ரிலேட்டட் டிசீஸ். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. மூன் இஸ் த சேட்டலைட் ஆஃப் விச் பிளானட்? சந்திரன் என்பது எந்த கோளின் துணைக்கோள்? நிலா அப்படின்னு சொல்லுவோம். மூன் அப்படின்றது நிலா அப்படின்றது பொதுவா துணைக்கோளை மென்ஷன் பண்றதுக்கே மூன் அப்படின்ற பேர் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்போ நிலா அப்படின்றது எந்த கோளோட துணைக்கோள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எர்த்தோட ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டிலைட், இயற்கையான துணைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா மூன். சரிங்களா? மூன் சந்திரன் சொல்றோங்களா? அதே மாதிரி வெள்ளிக்கும் புதனுக்கும் துணைக்கோள்களே இல்லை. சரிங்களா? வெள்ளிக்கும் புதனுக்கும் துணைக்கோள்கள் இல்ல. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு, போபஸ், அன்டிமஸ் அப்படின்னு சொல்லி 2 துணைக்கோள்கள் இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு. மாஸ்க்கு டூ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து போபஸ், அன்டிமஸ். எர்த்தோட சேட்டலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன். வீனஸ்க்கும் மெர்குரிக்கும் துணைக்கோள்களே இல்லை. சரிங்களா? The study of universe is known as. அண்டத்தை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது இந்த ஜாதகம், ஜோதிடம் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அதை பத்தினது. ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வானியல், வானத்தை பத்திய ஒரு படிப்பு. அதுக்கடுத்து ஜெனெடிக்ஸ், மரபியல், நம்மளோட ஜீன்ஸ் வழியா மரபுகள் எப்படி கடத்தப்படுது அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் காஸ்மாலஜி அப்படின்றது அண்டவியல், அண்டத்தை பற்றிய ஒரு படிப்பு. அண்டத்துல இருக்கக்கூடிய
கோள்கள், துணைக்கோள்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், குறுங்கோள்கள், வால்மீன்கள், இது எல்லாத்தையுமே பத்தி அண்டம் ஃபுல்லாவே ஒரு அண்டம் பிரபஞ்சம் அதை பத்தி நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மாலஜி. சரிங்களா? தமிழ்ல இதே டேமும் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காஸ்மாலஜி, அண்டவியல் அப்படின்னு கொடுக்காம காஸ்மாலஜி அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும். The study of universe is known as cosmology. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை. எய்ட்ஸ் எதன் மூலமா பரவுது அப்படின்னு கேக்குறாங்க. எய்ட்ஸ் நோய் எதன் மூலம் பரவுகிறது? ஆப்ஷன் ஏ பாக்டீரியா, ஃபங்கை, ராட், வைரஸ். பாக்டீரியா அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு செல் உயிரி. பாக்டீரியான்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு செல் உயிரி. ஃபங்கை அப்படின்றது வந்து தாவரங்கள்ல வரக்கூடியது, தாலோஃபைட் குரூப்ல இருக்கும். சரிங்களா? ஃபங்கையும் ஆல்கையும் ஏன் இதை வந்து தாவரங்கள்ல சேர்த்தாங்கன்னா இதுல வந்து வேர் தண்டு அப்படின்ற மாதிரி உடல்ல வேறுபாடு இல்லாம இருக்கும். அதனால இது வந்து தாலோஃபைட் குரூப்ல ஃபங்கையும் ஆல்கையும் இருக்கும். அதே மாதிரி இப்ப எய்ட்ஸ் எதன் மூலமா பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ். சரிங்களா? என்ன வைரஸ்? வைரஸ்ன்னு சொல்லிட்டோம். என்ன வைரஸ்ன்னு பாத்தீங்கன்னா HIV வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முழுவதுமா அழிச்சு நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்மளோட எப்படி சொல்றது இறப்பையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான நோய் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எய்ட்ஸ்க்கும் அப்ரிவேஷன் இருக்குது. உங்களோட சிலபஸ்ல அப்ரிவேஷனும் கேக்குறாங்க. அதனால எய்ட்ஸ்க்கான அப்ரிவேஷனும் தெரிஞ்சுக்கணும். அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். எய்ட்ஸோட அப்ரிவேஷன் இது அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். ஹெச்ஐவியோட அப்ரிவேஷன் இது. எய்ட்ஸ் எந்த வைரஸ் மூலமா பரவுதுன்னு பாத்தீங்கன்னா HIV வைரஸ். ஹெச்ஐவியோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எதன் மூலமா எய்ட்ஸ் பரவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வைரஸ். சரிங்களா? எலிகள் மூலமா பரவக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. The oil rises up in the oil lamp by the principle of. எண்ணெய் விளக்கில் உள்ள எண்ணெய் எந்த செயல்பாட்டின் காரணமாக திரியின் மேல் உயர்கிறது? இப்ப எண்ணெய் ஒரு விளக்குல எண்ணெய் ஊத்தி நம்ம விளக்கு ஏத்துறோம் அப்படி இல்லைங்களா? அது வந்து எந்த செயல்பாடு மூலமா அது எண்ணெய் திரியில எரியுது அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்புழை ஏற்றம், கேபில்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாவரங்கள்ல வேர் வந்து நீரை உறிஞ்சுது இல்லையா? அதே மாதிரி அதை உறிஞ்சி ஏத்தி அந்த எண்ணெயை உறிஞ்சி அந்த விளக்கு வந்து எரியும். அதுதான் வந்து நுண்புழை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கேபில்லரி ஆக்ஷன். அடுத்த 8th கொஸ்டின் பாருங்க. விச் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹீமோகுளோபின்? ஹீமோகுளோபின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாச நிறமி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன இருக்கு? விச் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் உள்ள தனிமம் எது? ஹீமோகுளோபின்ல என்ன தனிமம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அயன். சரிங்களா? இரும்பு இருக்கும். சரிங்களா? இரும்பு இருக்கிறதுனாலதான் அது வந்து சிகப்பு கலர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரி அயோடின் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி அது சுரக்கிறதுக்கு வந்து அயோடின் சத்து ரொம்ப அவசியமா தேவை. அது இந்த கடல் உப்புக்கள் எல்லாம் இருக்கும், கடல் மீன்கள் எல்லாம் அயோடின் சத்து இருக்கும். அது குறைவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தைராய்டு சுரப்பி குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்றது கால்சியம், இது எலும்பு பற்களுக்கெல்லாம் தேவையான ஒரு சத்து. சரிங்களா? கால்சியம் மாதிரியான ஒரு சத்து தான். அதே மாதிரி அயோடின் வந்து நம்மளோட தைராய்டு கிளாண்டுக்கு தேவையானது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஹீமோகுளோபினில் உள்ள தனிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின். Which of the following pollution causes acid rain? கீழ்கண்டவற்றில் எந்த மாசுபாட்டின் காரணமாக அமில மழை ஏற்படுகிறது? அமில மழை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அமில மழை அப்படின்றது மழை நீரோட pH ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு கரைசல் வந்து அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியது. இந்த மழை நீரோட pH வேல்யூ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 5.6 அப்படின்னு சொல்லுவோம். 5.6. மழை நீரோட pH வேல்யூ என்ன வாங்கினா 5.6 விட குறைவா இருக்கும். சரிங்களா? pH ஸ்கேல் அப்படின்றது 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். இதுல கரெக்டா 7 இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல், நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 0ல இருந்து 6.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அமிலம். அதே மாதிரி 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அமில மழை எப்படி ஏற்படும் அப்படின்னா 0.0ல இருந்து 6.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போ அமில மழை நீரோட pH வேல்யூ வந்து 5.6. 5.6க்கும் கீழே இருந்துச்சுன்னா
அது வந்து அமில மழை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாகனங்கள்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பெட்ரோல் டீசல் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தேவையில்லாத தொழிற்சாலைகள்ல இருந்து ஏற்படக்கூடிய இந்த புகைகள், இதன் மூலியமாலாம் காற்றுல நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடு இதோட அளவுகள்லாம் அதிகமாகி காற்று மாசுபாடு அடையுது. இந்த காற்று மாசுபாட்டினாலதான் அமில மழையே உருவாகுது. சரிங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஏர் பொல்யூஷன். சரிங்களா? ஆசிட் ரெயின் எதனால உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்பதற்கு என்ன பெயர்? நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே இது படிச்சிருக்கிறோம். போட்டோசிந்தசிஸ். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்பதற்கு பேர் என்னன்னா ஒளிச்சேர்க்கை. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு, சரிங்களா, சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் வேர் மூலியமா நீர் எடுத்து சூரிய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கிற பச்சையம், சரியா, குளோரோஃபில் அது கூட வினை புரிஞ்சு நமக்கு அதுக்கு தேவையான உணவை தயாரிக்கும். சரிங்களா? தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய செயல்பாடுக்கு பேர் தான் என்னன்னா ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கை நிகழும் போது தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு வெளிவிடப்படுகிறது. அந்த ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம். சரிங்களா? அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க, அதோட இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்றது என்னன்னா நீர் சார்பசைவு அப்படின்னு சொல்றோம். அந்த தாவர பாகங்கள் வந்து அந்த நீரோட திசையிலேயே செயல்படக்கூடியது. அதுக்கு நீர் சார்பசைவுன்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வேர். ஹைட்ரோட்ராபிசத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வேர். அதே மாதிரி ஒளி சார்பசைவு, ஒளியோட திசையிலேயே வளரும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டு. தாவரங்களோட தண்டு பாகம் என்ன பண்ணும், சூரிய ஒளியை நோக்கியே வளரும். அதுதான் ஒளி சார்பசைவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன், ஊடுருவல் அப்படின்னு சொல்றோம். வேர்ல இருந்து தண்ணி ஊடுருவது இல்லையா, அது இல்லாட்டி ஆவியாதல் கூட சொல்லலாம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவியாக மாறுறது ஆவியாதல் சொல்லுவோம். சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்பதற்கு என்ன பெயர்? போட்டோசிந்தசிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். How many valves does a human heart have? மனித இதயத்தில் உள்ள வால்வுகள் எத்தனை? வால்வுகள் மொத்தம் எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா மனித இதயத்துல 4. சரிங்களா? 4. ஒன்று வந்து முக்கோண வாழ்வு, மிட்ரல் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, அதுக்கடுத்து பெருநாடி வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வாழ்வுகள் மனித இதயத்துல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. மிக்சிங் ஆஃப் ரெட் அண்ட் கிரீன் கலர் கிவ் டேஷ் கலர். சிவப்பு மற்றும் பச்சை வண்ணத்தை கலப்பதால் உருவாகும் வண்ணம் எது? என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு நிறம். சிவப்பு மற்றும் பச்சை வண்ணத்தை கலப்பதால பழுப்பு. சரிங்களா? இப்ப நம்ம பச்சை கலர்ல ஒரு வெத்தலை இருக்கு, பிரவுன் கலர்ல பாக்கு இருக்கு. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம், நமக்கே தெரியும் இல்லையா பிரவுன் கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முதன்மை நிறங்கள், 2ஆம் நிலை நிறங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுல எந்தெந்த கலரை மிக்ஸ் பண்ணா என்னென்ன கலர் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை படிச்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெஃபிசியன்சி ஆஃப் விட்டமின் ஏ காசஸ். வைட்டமின் ஏ குறைபாட்டினால் வரும் நோய் எது? நைட் பிளைண்ட்னஸ். வைட்டமின் ஏ குறைபாட்டினால் வரும் நோய் எதுனா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். சரிங்களா? காய்ச்சல், தலைவலி, பிளேக் வந்து எலி மூலமா வரக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ். எலி கடிச்சா பிளேக் நோய் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து எலி மூலமா வரக்கூடியது. விட்டமின் ஏ குறைபாடுனால மாலைக்கண் நோய். அதே மாதிரி விட்டமின் பினால பெரி, விட்டமின் சினால ஸ்கர்வி, விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். இந்த மாதிரி விட்டமின் குறைபாட்டு நோய்கள்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த 14th கொஸ்டின் பாருங்க. Dash is generally called as the evening star and morning star. கீழ்கண்டவற்றுள் எது காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என அழைக்கப்படுகிறது? எந்த பிளானட்டை ஒரு ஸ்பெஷல் நேமும் சொல்றாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா காலை மற்றும் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. சரிங்களா? வீனஸ் தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது காலையும் மாலையும் வானத்துல பிரகாசமா மஞ்சள் நிறத்துல தெரியக்கூடிய ஒரு கோள். அதனாலதான் அதை அந்த மாதிரி காலை மற்றும் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வெள்ளி அப்படின்றது பூமியோட தோற்றத்தை போலவே இருக்கும். பூமியின் இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியின் இரட்டை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வின் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி வீனஸையும் எர்த்தையும் சொல்லுவோம். அதே மாதிரி மிக வெப்பமான கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வீனஸ் தான். சரிங்களா? நெப்டியூன் வந்து 8th பிளானட். நிலா வந்து எர்த்தோட ஒன்லி சேட்டிலைட்டு. சரிங்களா? சூரியன் வந்து ஒரு ஸ்டார், அதனாலதான் அது ஒளிரும் பண்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which instrument is used to measure purity of milk? பாலின் தூய தன்மையை அளவிட பயன்படும் கருவி எது? இதுல ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்களா. தெர்மோமீட்டர் அப்படின்றது வெப்பநிலை.
நமக்கு ஃபீவர் எல்லாம் வந்துச்சுன்னா வாயில வச்சு செக் பண்றாங்க இல்லையா, அது வந்து தெர்மாமீட்டர். அதுல என்ன லிக்யூட் யூஸ் பண்றாங்க, என்ன மெட்டல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதரசம். சரிங்களா, பாதரசன்றது ஒரு திரவ நிலையில் உள்ள உலோகம், அதுதான் தெர்மாமீட்டர்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து உடல் வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. சரிங்களா, அடுத்து பாரோமீட்டர். இது வந்து காற்றழுத்தம், சரியா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தின் அளவை அளக்கக்கூடிய கருவி வந்து பாரோமீட்டர் சொல்லுவோம். அதே மாதிரி லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் அப்படின்றது தான் பாலோட தூயத்தன்மையை அளக்கக்கூடிய ஒரு கருவி. பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு, அதுல தண்ணி கலந்துருக்குதா இல்ல அதோட டென்சிட்டி, பாலோட அடர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவி என்ன, லாக்டோமீட்டர். சரிங்களா, ஓகே, 15 கொஸ்டின் முடிஞ்சது. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஜிகே பார்த்தோம், ஜிஎஸ் பார்த்தோம். இப்போ வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 31வது கேள்வி. ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 14% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 126 வட்டியாக தரும் அசலை காண்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசல் ஒண்ணு இருக்கு, சரிங்களா. இந்த அசல் வந்து 2 வருஷத்துல 14% வட்டி வீதத்துல உங்களுக்கு வட்டியை எவ்வளவு கிடைக்குது, 126 ரூபாய் கிடைக்குது. அப்ப அந்த அசல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. என்னென்ன தகவல் இங்க கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆண்டுகளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள். அப்ப n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டியை வந்து நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆறு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டியை நம்ம எஸ்ஐன்னு சொல்லுவோம். எஸ்ஐ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 126 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்ப அவங்க கேள்வி கேட்கறது பிரின்சிபல் அசல் என்னன்னு சொல்றாங்க. அசலை வந்து நம்ம பின்னு சொல்லுவோம். அப்ப பி உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, எஸ்ஐ உடைய ஃபார்முலா வந்து PNR/100 ஈக்குவல் டு, இங்க என்ன வேல்யூ இருக்கு, 126 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா, பி வேல்யூ தான் கேக்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. n என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 பை கீழே என்ன இருக்கு 100 ஈக்குவல் டு 126. சரிங்களா, பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. பி ஈக்குவல் டு 126 டிவைல இருக்கக்கூடிய 100 அந்த சைடு போனா என்ன ஆகும்னா மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் 100. சரிங்களா, இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 2 14 அந்த சைடு போகும்போது டிவைடடா மாறும். சரிங்களா, 2 இன்ட்டு 14. 7 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 7 2s are 14. இந்த 126ல 7 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 18 டைம்ஸ் இருக்கு. சரிங்களா, அதுக்கு அடுத்தது அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 9s are 18. சரிங்களா, இங்க பாருங்க, இந்த 100ஐயும் 2வையும் கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 2 50s are 100. மீதி என்ன இருக்கு, 9 மல்டிபிள் 50. 9ஐயும் 50யும் மல்டிபிள் பண்ணா 450. சரிங்களா, அப்ப அசல் எவ்வளவு, 450. எந்த ஆன்சர், ஆன்சர் டி 450. ஆன்சர் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். தொடரில் விடுபட்ட எண்ணை நிறைவு செய்க. இங்க ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, என்ன சீரீஸ், 7 14 28 56. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா, முதல்ல இந்த சீரியஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 7 கூட 7 ஆட் பண்ண என்ன வருது, 14 வருது. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த 14 கூட 14 ஆட் பண்ணுங்க, 28 வருது. 28 கூட 28 ஆட் பண்ணுங்க, என்ன வருது, 56. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்ப இந்த இடத்துல எதை ஆட் பண்ணணும், 56 கூட 56 ஆட் பண்ணுங்க. சரிங்களா, ஆட் பண்ண என்ன வரும், 112 112 வரும். சரிங்களா, அப்ப ஆன்சர் என்னது, பி ஆன்சர் கரெக்ட். சரிங்களா, முதல்ல அந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு அந்த மாதிரி போடுங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்த கொஸ்டின். சுருக்குக.
3 minus 5 multiple 10 minus 5 into 125 divided by 5 minus 7 multiple 6 minus 5. இதனுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன சுருக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து போட் மாஸ் ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் என்ன பண்ணணும், இதை சுருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பினா வந்து பிராக்கெட், ஓனா வந்து ஆஃப், சரிங்களா? டினா வந்து டிவைட், எம்னா மல்டிபிள், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். சரிங்களா? எஸ்னா சப்ராக்ஷன். இதை தான் வந்து ஆர்டரா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுங்க. 3 minus 5 multiple 10 minus 5 into 125 close the bracket divided 5 minus 7 multiple 6 minus 5 close the bracket. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். 5ல 2 மைனஸ் பண்ண, 5ல ஃபர்ஸ்ட் 3ல 5 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும், -2 மல்டிபிள் 10ல 5 மைனஸ் பண்ணா 5 மல்டிபிள் 125. இது எப்படி எழுதலாம், இந்த டிவைடட் இது போல எழுதுறாங்களா, டிவைடட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 5ல 7 மைனஸ் பண்ணா -2 மல்டிபிள் 6ல 5 மைனஸ் பண்ணுங்க 1. இந்த -2 கேன்சல். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, 5 மல்டிபிள் 125. இந்த 125 வந்து எப்படி எழுதலாம், 5 அப்படியே இருக்கு, அப்படியே எழுதிக்குங்க. 125 எப்படி எழுதலாம், 5 மல்டிபிள் 5 எழுதலாம். சரிங்களா? இந்த 3 5 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 125 வரும். இதுதான் இது போல எழுதி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை 5 இருக்கு, 4 5 இருக்கு. அப்ப அந்த 4 5 இருக்குங்களா, அப்ப எப்படி எழுதலாம், 5 பவர் 4ன்னு எழுதலாம். சரிங்களா? அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆன்சர் என்னது, டி. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் 34வது கேள்வி. 14 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு காண்க. ஒரு வட்டம் இருக்குங்க. சரிங்களா? இது ஒரு வட்டம். இந்த வட்டத்துடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அந்த வட்டத்துடைய பரப்பளவு என்ன, ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். கேட்கறது பரப்பளவு கேட்கிறாங்க. எதனுடைய பரப்பளவு, வட்டத்துடைய பரப்பளவு கேட்கிறாங்க. சரிங்களா? வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, 5r² ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வட்டத்துடைய பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா. இதுல பாருங்க, 5 உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்னது 22/7. r உடைய வேல்யூ தெரியுமா, தெரியாது. சரிங்களா? அப்ப r உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, விட்டத்தை 2ஆல வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ஆல கிடைக்கும். விட்டம் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். சரிங்களா? நமக்கு தேவை என்னது, ஆரம். அப்ப விட்டத்தை என்ன பண்ணணும், 2ஆல வகுக்கணும். 14 2ஆல வகுத்தா என்ன வரும், 7 சென்டிமீட்டர். அதுதான் ஆரம். அப்ப ஆர் வேல்யூ என்னது, 7 ஸ்கொயர். சரிங்களா? இந்த 7க்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல். 22வையும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும், 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? என்ன ஆன்சர், ஏ ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 35வது கேள்வி. x = 3 மற்றும் y = 5 எனில் x³ - y² இன் மதிப்பு காண்க. அதாவது x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க, y வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, x³ - y² உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை x வேல்யூ y வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். x வேல்யூ என்னது, 3. அப்ப 3³ நடுவில் என்ன இருக்கு, மைனஸ். y உடைய வேல்யூ என்னது, 5. 5 ஸ்கொயர் பண்ணணும். 3 கியூப் பண்ணுங்க. 3 கியூப்னா மீனிங் என்ன, 3 மல்டிபிள் 3 மல்டிபிள் 3.
3 3s are 9, 9 3s are 27 minus 5 square. 5 square பண்ண என்ன வரும் 25. 27ல 25 மைனஸ் பண்ணுங்க 2. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆன்சர் என்னது ஏ. அதுக்கு அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின். தீர்க்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. தீர்க்க நான் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய காரணிகளை வந்து கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கான். முதல்ல என்ன பண்ணுங்க, இதனுடைய காரணிகள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர், முன்னாடி 1 இருக்கு மீனிங். இந்த முதல்ல இருக்கக்கூடிய டேர்மையும் கடைசியா இருக்கக்கூடிய டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். நம்பர்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். 115s are 15. சரிங்களா? சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு, 8 இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கீழே போடணும். சரிங்களா? எல்லாமே பிளஸ் இருக்குங்களா, அப்ப பிளஸ் பிளஸ். சரிங்களா? கூட்டினா 8 வரணும், பெருக்கனா 15 வரணும். அப்ப எந்த நம்பர் இது, 3 5s are 15. 3யும் 5யும் கூட்டுங்க 8ன்னு வந்துடும். அவ்வளவுதாங்க. கூட இங்க எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கிறதால எக்ஸ் கூட சேர்த்து எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 3 இன்டு எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அவன் கேட்கறது காரணிகள் மட்டும் தான் கொடுத்துருக்கான். எங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ஆன்சர் சி. ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 இதனுடைய காரணிகள் இதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 37வது கேள்வி. எக்ஸின் மதிப்பு காண்க. 9879 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1358. சரிங்களா? இதுல வந்து எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். 9879 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1358. இங்க எக்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு, அது பிளஸ்ல இருக்கணும். இந்த மைனஸ் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போங்க, பிளஸ் எக்ஸ் ஆகும். அதே போல இந்த 1358 இந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் ஆயிடும். 9879 மைனஸ் 1358 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், 9ல 8 மைனஸ் பண்ணுங்க 1, 7ல 5 மைனஸ் பண்ணுங்க 2, 8ல 3 மைனஸ் பண்ணா 5, 9ல 1 மைனஸ் பண்ணுங்க 8 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் வேல்யூ வந்து 8521. எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் டி கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 38. தீர்வு காண்க. எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரணும், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணணும், எக்ஸை கொண்டு போயிட்டு. அதுக்கடுத்து இந்த நம்பர் 4 இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸை கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுங்க. எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸை கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் மல்டிபிள் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸை கொண்டு போயிட்டு 2ல மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் இங்க பிளஸ் இருக்குங்களா, பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் மல்டிபிள் 2 2x. அதுக்கு அடுத்தது இந்த 4 கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. நடுவில் பிளஸ் இருக்கு, பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 4 மல்டிபிள் எக்ஸ் 4x பிளஸ் 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 2s are 8. இப்போ எக்ஸ் கூட ஆட் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் கூட ஆட் பண்ணுங்க, நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு, அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் இந்த 2xஐயும் 4xஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 6x பிளஸ் 8 அப்படியே வந்துடும். அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆன்சர் என்னது, ஏ. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 39th கொஸ்டின். 18 மற்றும் 24 மீப்போவா. மீப்போவானா என்னது, மீப் பெரு பொது வகுத்தி, அதான் மீப்போவான்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து HCF அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த 18க்கும் 24க்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆப்ஷன்ஸ் வச்சே போட்டுடலாம். சரிங்களா? இந்த 18ம் 24ம் எதால வகுப்படும் பாருங்க. சரிங்களா? 3ஆல வகுப்படுமா? 18 எத்தனை முறை இருக்கு, 6 முறை இருக்கு.
24 எத்தனை முறை இருக்கு? 3ல 8 முறை இருக்கு. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து 9 வகுப்படுமா? 18 வகுப்படும். ஆனா 24 வகுப்படாது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? 48 18ஆல வகுக்க முடியாது. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. சரிங்களா? இப்ப 6 எடுத்துக்குங்க. 18 6ஆல வகுப்படுமா? வகுப்படும். அதுக்கு அடுத்தது வந்து 24 6ஆல வகுப்படுமா? வகுப்படும். 4 முறை வகுப்படும். அப்ப 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. நம்மளுக்கு என்னது? மீப்பெரு மிகப்பெரிய பொதுவான வகுத்தியது 6 தான். சரிங்களா? அப்படியும் போடலாம். அப்படி இல்லையா, நார்மலான மெத்தட் டானா வகுத்தல் மெத்தட் போடுவோம். அந்த மெத்தடும் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? 18 24 இதுக்கு டானா வகுத்தல் எடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். 18ல 2 எத்தனை முறை இருக்கு? 9 முறை இருக்கு. 24 எத்தனை முறை இருக்கு? 12 முறை இருக்கு. சரிங்களா? இது 2 எந்த வாய்ப்பால டிவைட் ஆகும்? 3ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகும். 3 3 9 3 4 12. சரிங்களா? அப்புறம் இது 2 எதுல வகுப்படும்? எது வகுப்படாது. அப்படியே நிப்பாடிக்கணும். HCFனா வந்து பொதுவா வகுப்படுற வரைக்கும் என்ன பண்ணணும்? வகுத்துட்டே வரணும். சரிங்களா? எதுவுமே வகுப்படலைன்னா இங்கே என்ன பண்ணணும்? நிப்பாட்டிடணும். சரிங்களா? அப்ப என்னென்ன காரணிகள் வந்திருக்கு? 2 3 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 6. சரிங்களா? அப்ப 18க்கும் 24க்கும் HCF எடுத்தா என்ன வரும்? 6 வரும். ஆன்சர் என்னது? டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 40வது கேள்வி. 212 ஸ்கொயரின் மதிப்பு காண்க. சரிங்களா? இதை வந்து 2 விதமா போடலாம். 212 ஸ்கொயர் இதுக்கு மீனிங் என்ன? 212 பெருக்கல் 212 அப்படின்னு நம்ம நார்மலா பெருக்கல் போட்டும் போடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலாலையும் போடலாம். சரிங்களா? நம்ம ஃபார்முலா மெத்தடே போடலாம். அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 212 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 200 கூட்டல் 12 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. சரிங்களா? இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ a என்னது? இதுல 200, b என்னது? 12. ஏவை ஸ்கொயர் பண்ணுங்க. 200 ஸ்கொயர் பண்ண என்னது? ஈஸி. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. இந்த 2 0 ஸ்கொயர் பண்ணா 4 0வா வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2 இன்ட்டு a என்னது? 200, b வந்து 12 பிளஸ் b ஸ்கொயர், b என்னது? 12. 12 ஸ்கொயர் பண்ணா 144. என்னென்ன வந்தது? 40,000 கூட்டல் இந்த 2 2 4 4ஐயும் 12ஐயும் பெருக்கனா 48. இந்த 2 0 அப்படியே வந்துடும். பிளஸ் 144. சரிங்களா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? இது ஒரு 40,000 4000 44,000. இது ஒரு 800 ஒரு 100 900 44,944 வரும். சரிங்களா? 44,944. இது மூணுத்தையும் கூட்டா ஆன்சர் தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? டி ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? இப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 21 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எப்படி அதெல்லாம் 212 மல்டிபிள் 212 நம்ம நார்மலா மல்டிபிள் பண்ற மாதிரி மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் தான் வரப்போகுது? அதே 44,944 தான் வரப்போகுது. சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்த கேள்வி 41வது கேள்வி. வட்டத்தின் சுற்றளவு 88 மீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரத்தை காண்க. அதாவது ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 88 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்கறது அந்த வட்டத்துடைய ஆரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 88 மீட்டர். சரிங்களா? வட்டத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியும். 2πr. சரிங்களா? ஈக்குவல் டு அந்த சைடு என்ன இருக்கு? 88. 2 அப்படியே போட்டுக்கோங்க. 5 உடைய வேல்யூ 22/7 மல்டிபிள் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 6 அப்படியே வச்சுக்கோங்க. 88 கேன்சல் பண்ணுங்க. அப்படியே மேல மேல கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பால 4 2 2 இது வந்து 88ல 2 வந்து 44 முறை இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 22ஆல கேன்சல் பண்ணுங்க. 22 வந்து ஒரு முறை இருக்கும். 44ல 2 முறை இருக்கும்.
வகுத்துல இருக்கக்கூடிய 7 அந்த சைடு போனா பெருக்கலா மாறும். r ஈக்குவல் டு 2 மல்டிபிள் 7. r ஈக்குவல் டு 2 7s are 14. ஆருடைய மதிப்பு என்னது 14. ஆரம் என்னது 14 கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த ஆப்ஷன் பாருங்க, சி ஆப்ஷன்ஸ். சரிங்களா? இதுல என்னங்க சார் 14.01 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 5 உடைய வேல்யூ என்ன எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3.14 எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது போல எடுத்துட்டு அந்த சைடு கொண்டு போய் வகுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 22/7 எடுங்க. நியரஸ்ட் வேல்யூ வந்துடும் 14. சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு 14.01 இருக்கு. அதுதான் வந்து என்னது வட்டத்தின் ஆரம். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் a plus b whole square. அதாவது என்ன கொடுத்துருக்கான், a plus b whole square உடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப எளிமையான கேள்வி, எல்லாருக்குமே தெரியும். a plus b whole square ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab. எங்க இருக்கு இந்த ஃபார்முலா, ஆன்சர் ஏல இருக்கு. சரிங்களா? அப்ப இது எதனுடைய ஃபார்முலா, a minus b whole square உடைய ஃபார்முலா. இது ரெண்டும் எதனுடைய ஃபார்முலாவும் கிடையாது. சரிங்களா? அவ்வளவுதாங்க. அடுத்த கேள்வி 43வது கேள்வி. இரு எண்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இரு எண்களின் கூடுதல் 240 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன? சரிங்களா? ரெண்டு நம்பருடைய விகிதம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன கிடைக்குதா, 24 கிடைக்குது. அந்த எண்களுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? முதல்ல அந்த எண்கள், இரு எண்கள் என்னன்னு கண்டுபிடிங்க. இரு எண்கள் விகிதம் கொடுத்துருக்காங்களா, அதை கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா அந்த இரு எண்கள் கிடைச்சிடும். 1 மல்டிபிள் எக்ஸ் 1x, 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடனாலும் ஒண்ணுதான். அதுக்கடுத்து 3 மல்டிபிள் எக்ஸ் 3x. சரிங்களா? அப்ப இரு எண்கள் கண்டுபிடிச்சாச்சு. அவன் என்ன கொடுத்துருக்கான், இரண்டு எண்களை கூட்டினா என்ன கிடைக்குதா, இரண்டு எண்கள் எது, 3 பிளஸ் அந்த இரு எண்கள் என்னது x பிளஸ் 3x. இது ரெண்டுத்தையும் கூட்டா என்ன கிடைக்குது, 240 கிடைக்குது. சரிங்களா? அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்னன்னா, அந்த ரெண்டு நம்பர் என்னது 3x, இன்னொரு நம்பர் வந்து x. இதனுடைய வித்தியாசம் என்னது, 3xல 1x மைனஸ் பண்ணா 2x. இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்கான். நமக்கு x தேவை. சரி, என்ன பண்ணுங்க, முதல்ல x கண்டுபிடிங்க. அவன் கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சுட்டு இந்த 1xையும் 4xையும் கூட்டினா என்ன வரும், 1xையும் 3xையும் கூட்டினா 4x ஈக்குவல் டு 240. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 4 1s are 4, 4 6 are 24. இந்த 0 அப்படியே வந்துடும். x ஈக்குவல் டு 60. சரிங்களா? இந்த x உடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 மல்டிபிள் 60 ஈக்குவல் டு 120. என்ன ஆன்சர், சி ஆன்சர் இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கேள்வி 44வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களில் எது பெரிய பின்னம்? சரிங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3/4, 6/7, 5/6, 2/3. இந்த கொடுக்கக்கூடிய பின்னங்கள்ல எது மிகப்பெரிய பின்னம் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, ரெண்டு பின்னங்களை வந்து கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? கம்பேர் பண்ணி அதுல எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அது என்னென்ன பின்னம் கொடுத்துருக்காங்க, 3/4, அதுக்கு அடுத்தது 6/7, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 5/6, அதுக்கு அடுத்தது 2/3. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டு மேல மட்டும் கண்டுபிடிச்சு போடலாம். இல்லாட்டி 3/4 வகுத்தா என்ன வரும், டெசிமல்ல வரும், அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஈஸியான மெத்தட் எதுனா, ரெண்டு பின்னங்களை ஃபர்ஸ்ட் ஒப்பிடுங்க. சரிங்களா? கம்பேர் பண்ணுங்க, அதுல எது பெருசுன்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 3யும் 7யும் மல்டிபிள் பண்ணுங்க 21. சரிங்களா? 4யும் 6யும் மல்டிபிள் பண்ணுங்க 24. இதுல எது பெருசு, 24 பெருசு. அப்ப இந்த ஃபிராக்ஷன் தான் என்னது, பெரிய ஃபிராக்ஷன், பெரிய பின்னம். சரிங்களா? என்ன பின்னம், 6/7. அதுக்கு அடுத்த பின்னம் என்ன இருக்கு, 5/6. இது ரெண்டுத்தையும் கிராஸ்ல மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? 6 6 are 36. 5யும் 7யும் மல்டிபிள் பண்ணா 35. இதுல எது பெருசு, 36 தான் பெருசு. அப்ப என்ன ஃபிராக்ஷன் பெருசு, இதுல 6/7 பெருசு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு, 6/7. நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் 2/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? 6 3s are 18, 7 2s are 14. 18 பெரிய நம்பர்,
அதுக்கு நேரம் என்ன ஃபிராக்ஷன் இருக்கு? 6/7 இருக்கு. அந்த 6/7 தான் வந்து மிகப்பெரிய பிண்டம். எந்த ஆன்சர்? பி ஆன்சர். 6/7 இஸ் கரெக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்ததுங்க லாஸ்ட் கொஸ்டின். ஒரு மாணவன் தனது வீட்டிலிருந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து 66 நிமிடங்களில் பள்ளியை அடைகிறார். அவருடைய வீட்டிலிருந்து பள்ளியின் தொலைவை காண்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய வீட்டுல இருந்து ஸ்கூல் போறான். சரிங்களா? எங்க இருந்து போறான்? வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் போறான். சரிங்களா? பள்ளிக்கு போறான். எவ்வளவு வேகத்துல போறான்? வேகம் ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீட்ல போறான்? 3 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல வந்து போறான். சரிங்களா? எவ்வளவு நேரத்துல போறான்? டைம் எவ்வளவு நேரத்துல போறான்? 67 மினிட்ஸ்ல வந்து அவன் போறான். சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, வீட்டுல இருந்து பள்ளிக்கு எவ்வளவு தொலைவு இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும், அதான் கேள்வி கேட்கறாங்க. தொலைவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். தொலைவு ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் நேரம். சரிங்களா? அதாவது வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கிற என்ன கிடைச்சிடும்? நமக்கு தொலைவு கிடைச்சிடும். இங்க ரெண்டுத்தையும் வந்து பெருக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. சரிங்களா? மணி நேரத்துல இருக்கு. இது வந்து நிமிடங்கள்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இதை வந்து அந்த ஹவர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மினிட்ஸா சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? 50/3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது வந்து மினிட்ஸா சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? என்ன பண்ணுங்க, இந்த 3 50/3 மல்டிபிள் பண்ணுங்க. 3க்கு 3 கேன்சல். என்ன வந்தது? 50 மீட்டர் பர் மினிட்ஸா சேஞ்ச் ஆயிடும். அப்ப வேகம் என்னவாயிடுச்சு? நிமிடங்கள்ல மாத்தியாச்சு. இப்ப பெருக்கலாம். சரிங்களா? வேகம் என்னது? 50. நேரம் எவ்வளவு? 67. இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 5 கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. 5 7 35. 35க்கு 5 மீதி 3. 5 6 30. 30 3 கூட்டினா 33. சரிங்களா? அப்ப தொலைவு எவ்வளவு? 3350 மீட்டர். கிலோமீட்டர் கிடையாது. இப்ப இந்த கிலோமீட்டர் என்னவா மாறிடுச்சு? மீட்டரா மாறிடுச்சு. எந்த ஆன்சர்? ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் பார்க்க போறோம். சரிங்களா? முதல் கொஸ்டின் பாருங்க. palm is related to hand. சரி, palm is related to hand in the same way as soul is related to. அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளங்கை கையுடன் தொடர்புடையது எனில் உள்ளங்கால் எதுடன் தொடர்புடையது. இந்த மாதிரி கொஸ்டின்ல சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப உள்ளங்கை வந்து எதோட லிங்க் ஆயிருக்கு சொல்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதை பார்த்துட்டு தான் இங்க போகணும். சரிங்களா? நேரம் எடுத்த உடனே உள்ளங்கால் எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கால்னு போட்டக்கூடாது. சரிங்களா? இங்க பாருங்க, உள்ளங்கை கையுடன் தொடர்புடையது. ஓகேவா? கையுடன் தொடர்புடையது எனில் உள்ளங்கால் எதுடன் தொடர்புடையது? உள்ளங்கால் எதுல இருக்கு? பாதம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? பாதத்துடன் தொடர்புடையது. அடுத்து பாருங்க, விடுபட்ட எழுத்துக்களை கண்டறியவும். இங்க பாருங்க, ரொம்ப 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 சிம்பிள் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். UOI கொஸ்டின் மார்க் ஏ. ஓகேவா? நடுவுல இந்த லெட்டர் வந்து என்ன மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல 26 எழுத்துல ஸ்பெசிபிக்கா இந்த 5 லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வவல்ஸ் AEIOU அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, AEIOU இதுல என்ன மிஸ் ஆகுது? இந்த இ மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஓகேவா? இது எல்லாமே என்னதான் குறிக்குது? வவல்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வவல்ஸ் குறிக்குது. அப்ப இ தான் சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, ஒரு சங்கேத மொழியில் கிளாக் என்பது KCOLC என்று எழுதினால் ஸ்டெப்ஸ் என்பது அதே வழியில் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் என்ன சொன்ன முதல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இத என்ன வரும், எப்படி எழுதப்படும் கேட்கறாங்க அப்படின்னா அத அப்படியே டிட்டோவா இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க எப்படி எழுதிருக்காங்களோ அதே அப்படிதான் இங்க எழுதிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதோட லாஜிக் கண்டுபிடிக்கணும். இதோட லாஜிக் இங்க எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பாருங்க, கிளாக். இப்ப நான் இங்க பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இங்க சி இருக்கு, இங்க கே இருக்கு. அப்ப ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறேன் நான். ஓகேவா? இது என்னமோ ரிவர்ஸா எழுதிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சி இருக்கு, இங்க கே இருக்கு. அதே மாதிரி
இங்க கே இருக்கு, லாஸ்ட்ல சி இருக்கு. சரிங்களா? அப்ப நான் கிளாக்க அப்படியே திருப்பி சொல்லி பாக்குறேன். CLOCK அப்படியே வருதுங்களா? அப்படியே தலையில் எழுதிருக்காங்க. அப்ப அதையும் இதையும் அப்படியே தான் எழுதிருப்பாங்க. அப்ப இங்க பாருங்க, இது அப்படியே தலையில் எழுதுவோம். SPET இந்த எஸ் அப்படியே எழுதுறேன். ஓகேவா? அப்ப ஸ்பெட்ஸ் அப்படிங்கிறது எங்க எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. SPETS ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். சரிங்களா? இப்படிதான் சால்வ் பண்ணணும். அடுத்து பாருங்க, நாகம் அதாவது பாம்பு. நாகம் எப்படி பாம்புகள் இனத்துடன் தொடர்புடையது? இங்க இதுதான் நீங்க படிக்கணும். இனத்துடன் நாகம், அப்புறம் வந்து சாரை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அனகொண்டா, இதெல்லாம் வந்து எந்த இனத்துடன் தொடர்புடையது? பாம்பு. இது எல்லாமே என்னது? பாம்பு. சரிங்களா? நாகம் எப்படி பாம்புகள் இனத்துடன் தொடர்புடையதோ அதே வழியில் சிறுத்தை என்பது எந்த இனத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஓநாய், புலி. புலியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட இனம் கிடையாது, அதோட வகை. பூனை. சரிங்களா? பிக் கேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சிறுத்தை என்பது பூனை இனத்துடன் தொடர்புடையது, பிக் கேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அடுத்தது கடைசி கொஸ்டின். ஏன்னா நமக்கு வந்து ரீசனிங் 5 கொஸ்டின் தான். இங்க பாருங்க, விக்டரி என்பது YLFN. இத என்ன கிடையாது. இங்க பாருங்க, இது என்ன எஃப்னு கொடுத்துருக்காங்க. இந்த என்ன கிடையாது, W அப்படி சொல்லி பாத்துக்கோங்க. என்ன எழுதப்பட்டால் அதே வழியில் சக்சஸ் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப இந்த V வந்து Y ஆயிருக்கு அப்படி என்ன பண்ணிப்பாங்க, VWXY. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2 லெட்டரை விட்டுட்டு 3வது லெட்டர் இங்க எழுதிருக்காங்க. சரிங்களா? 3வது லெட்டர் எழுதிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து I பாத்தீங்கன்னா JKL. அப்ப 2 லெட்டரை விட்டுட்டு 3வது லெட்டர் எழுதிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி DEF அப்படி சொல்லிட்டு வரணும். DEF. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க F வந்துருக்கு, DE ரெண்டையுமே விட்டுட்டு F மட்டும் எழுதிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, எல்லாமே 3வது லெட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. சரிங்களா? 3வது லெட்டர் எழுதிருக்காங்க. அப்ப இத 3 நீங்க பார்த்தாலே இது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இதுவும் அதே மாதிரிதான் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம். எல்லாமே கொடுத்துருக்க லெட்டர்ல இருந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல 3வது லெட்டர். சரிங்களா? 2 லெட்டர் விட்டுறணும், நடுவுல 1 லெட்டர் அப்புறமா அதை மட்டும் எழுதணும். சரிங்களா? இப்ப SUVW. ஓகேவா? சாரி, STUV. ஓகேவா? TUVல V தான் வந்து பாத்தீங்கன்னா 3வது லெட்டர். சரிங்களா? இப்ப பாருங்க, யூக்கு அப்புறம் VWX அப்படி சொல்லிட்டு வரும் 3வது லெட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் CDEF அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிக்கு அப்புறம் 3வது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா F. ஓகேவா? அப்ப அதே மாதிரி 4வது லெட்டர் C தான் இருக்கு, அதே F தான் வரப்போகுது. சரிங்களா? E. ஓகேவா? FGH அப்படி சொல்லிட்டு வரப்போகுது. சரிங்களா? 3வது லெட்டர் H சொல்லிட்டு வரப்போகுது. STUV. சரிங்களா? TUV. ஏன்னா 2 S இருக்கு, நீங்க 2 பேர் போதும். ஏன்னா முதல்ல S இருக்கு, இங்கேயும் S இருக்கு, அதனால இந்த V அப்படியே எழுதிட்டு போறோம். ஓகேவா? இப்ப இதே இது எங்க இருக்கு பாருங்க, VXWFHVV எங்க இருக்கு, ஆப்ஷன் D ல இருக்கு. சார் இது என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, 3வது லெட்டர் சொல்லி எழுதணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, போன உடனே எக்ஸாம்ல ABCD என்ன பண்ணுங்க, இதுல 13 அப்படியே ரிவர்ஸ்ல 13 எழுதிக்கோங்க. இதுல 13 ரிவர்ஸ்ல 13 எழுதிட்டு இதுல நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் போட்டுட்டு +3 பாத்தீங்கன்னா பார்த்து நம்ம ஈஸியா போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் D தான் கரெக்ட். சரிங்களா? தேங்க்யூ.